கர்த்தர் இன்றைக்கு உங்களிடம் சொல்கிறார், சில நேரங்கள்ல தேவன் நமக்கு செஞ்ச நன்மைகளை நாம சுலபமா மறந்துடுறோம். சங்கீதம் 103:2 என்ன சொல்லுதுன்னா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. அதாவது தேவன் நமக்கு கொடுத்த எந்த ஒரு சின்ன ஆசீர்வாதத்தையும் நாம மறந்துடக்கூடாது. ஒரு மனிதர் இருந்தாரு. அவரு தினமும் ஒரு கடைக்கு போய் காபி குடிப்பாரு. அங்க வேலை பார்க்கிற ஒரு பெரியவர் ஒவ்வொரு நாளும் சிரிச்ச முகத்தோட காலை வணக்கம் சார்னு ரொம்ப அன்பா சொல்லுவாரு. ஆனா இந்த மனிதர் ஒரு நாள் கூட அவரை பார்த்து சிரிச்சதே இல்ல. ஒரு சின்ன நன்றி கூட சொன்னது இல்ல. ஒரு நாள் வழக்கம் போல அந்த கடைக்கு போனாரு. ஆனா அந்த பெரியவர் அங்க இல்ல. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. அந்த நிமிஷத்துல தான் அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இத்தனை நாள் அவர் கொடுத்த அன்புக்கு நான் ஒரு நன்றி கூட சொல்லலையேன்னு மனசு உடைஞ்சு போயிட்டாரு. உங்களுக்கும் இப்படி தோணி இருக்கும் இல்லையா? நாமும் சில நேரம் இப்படித்தான் இருக்கும். தேவன் தினமும் நமக்கு தருற மூச்சு காத்து, நல்ல ஆரோக்கியம், குடும்பம், உணவு எல்லாத்தையும் ரொம்ப சாதாரணம்னு எடுத்துக்கிறோம். ஆனா ஒரு நாள் அது இல்லாத போதான் அதோட மதிப்பு நமக்கு புரியும். இருக்கும்போதே நன்றி சொல்ல கத்துக்குவோம். ஏன்னா நன்றியுள்ள இதயத்தில் தான் தேவனுடைய சமாதானம் நிறைவா தங்கும். இன்றி ஒரு நிமிஷம் கண்களை மூடி, கர்த்தாவே நான் மறந்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றின்னு சொல்லுங்க. அது உங்க நாளையே மாற்றிடும். இந்த வசனம் உங்கள் மனதை தொட்டிருந்தா, இது யாருக்காவது உதவும் என்று நினைத்தா அவர்களுடன் ஷேர் பண்ணுங்க. காமெண்டில் ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.